ப்ராக்டிக்கலாக பேசலாமா? திங்க் பண்ணுறதை பற்றி. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம்ல. படிக்கும்போது நம்ம ஸ்கூல் ஃபஸ்ட்டு, காலேஜ் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுத்தவங்க நல்லா படித்தவங்களா இருந்தாங்களா? இப்போ அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க ஏதாவது தெரியுமா? அண்ட் அதே மாதிரி நம்மலாம் படிக்கும்போது கேர்ள்ஸ் தான் வந்து செம்ம கிளவரு, செம்ம ஸ்மார்ட்டு. அவங்க தான் மேக்ஸிமம் நல்லா படிப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எதுவுமே தெரில. இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாமே, நான்லாம் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் டாப்பர் லிஸ்ட்டு தான். இப்போ படிக்கும்போதெல்லாம் எப்படின்னாக்கா சூப்பரு, குட்டு அப்படின்னு எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போது லைஃப் ஒர்க்குன்னு வரும்போது அப்படியே ஆப்போசிட்டு. வேஸ்ட்டு, ஒஸ்ட்டு, அன்ஃபிட் அப்படின்னு எல்லாரும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு வேலையில் நல்ல ஒரு செல்லில் வாழ்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்று சொல்லவா? நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மறக்கிறோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்குக்கு போகிறப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை மறக்கிறோம். ஒர்க்குக்கு ஒரு ஒரு இடமா மாறுறப்போ அந்தந்த இடத்துல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கிறோம். இப்படியே மறந்து ஸ்டில் நவ் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் தான் டச்சில் இருக்கிறோம். இப்படி சின்ன தனியாக செல்ஃபிஷாக வாழ்கிற வாழ்க்கை வேஸ்ட்டு. நாம உண்டு, நம்ம ஃபேமிலி உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை கிரியேட் பண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை அர்த்தம் முடியதான் மாறும். எம்ப்ளாய்மெண்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டை அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிட்டு நம்மளை வெளியே வர முடியாமல் தடுத்து நிறுத்தும். இதை நம்ம தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும்.